வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவரிடத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் செய்த நெகிழ்ச்சி செயல். ராணுவ வீரர்களை பழிவாங்கி உலகளாவிய புலிகள் வலையமைப்புக்கு அரசாங்கம் மகிழ்ச்சி ஊட்டுகிறது. விமல் வீரவம்ச சாடல். சின் இல்லை என்றால் சிக்கலா? பொதுமக்களுக்கு முக்கிய விளக்கம். அரசியல் செயற்பாடு தொடர்பில் மஹிந்தாவின் அதிரடி முடிவு. முச்சக்கர வண்டியில் மாடு கெடுத்தல், போலீஸ் அதிகாரி பதவி இடைநிறுத்தம். நள்ளிரவில் ஒளிந்த கொழும்பு தாமரை கோபுரம் வெளியானது காரணம். இலங்கையில் முதல் முறையாக தண்டவாளம் ஒன்றை பயணித்த புகையிறது. லலித் குகன் வழக்கு ஆகஸ்ட் 7 கோட்டபாய அச்சம். நாட்டில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை. பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் மன்னார் மாவட்டத்தில் இதுவரை 47 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் டெங்கு நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியமாக உள்ளது என மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் MHM அசாத் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் நேற்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 47 உயர்வடைந்துள்ளது. பாடசாலைகள், பொது இடங்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் காணி நிலங்கள் போன்ற 50க்கும் அதிகமான இடங்கள் டெங்கு பெருக்கத்துக்கான புழுகம்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதனை கட்டுப்படுத்த மக்கள் சுற்றுப்புறச் சூழலையும் வீட்டினுள்ளே நீர் சேமித்து வைக்கப்பட்டுள்ள இடங்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். வீடுகளில் உள்ள குளிர்சாதன பெட்டிகளை அடிக்கடி கவனித்து சுத்தம் செய்ய வேண்டும். வீதியோரங்களில் உள்ள கழிவு நீர் வாய்க்கால்கள் மற்றும் நீர்த்தேங்கும் இடங்களில் பொதுமக்கள் கழிவையோ குப்பைகளையோ கொட்டுவதை தவிர்க்க வேண்டும். கைவிடப்பட்டு கிடைக்கும் காணி நிலங்களை சுத்தப்படுத்துவதற்கு உரிய சுகாதார மருத்துவ அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். காய்ச்சல் ஏற்பட்டால் குறிப்பாக சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியவர்கள் மற்றும் நாள்பட்ட நோயுடையவர்கள் 24 மணித்தியாலங்களுக்குள் மருத்துவரை நாட வேண்டும். காய்ச்சல் குறையாத பட்சத்தில் 2 நாட்களில் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு சென்று மற்றும் டெங்குவுக்கான NS1 பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியமாகும். அரசு மற்றும் தனியார் நிறுவன பணியாளர்கள் அனைவரும் தினமும் குறைந்தது அரை மணித்தியாலங்கள் தங்களது வளாகத்தை சுத்தப்படுத்துவதற்கு ஒதுக்க வேண்டும். டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய சாத்தியமான இடங்களை இனங்கண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒன்றிணைந்து டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். கணிசமான அளவில் நுளம்பு பெருக்கம் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் பாடசாலை வளாகங்களில் வார அடிப்படையில் முழுமையாக பரிசோதனை செய்ய வேண்டும். தொண்டு நிறுவனங்கள், முப்படையினர், நகரசபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து பொது இடங்களில் உள்ள குப்பைகளை உடனுக்குடன் அகற்ற வேண்டும். காணி மற்றும் பொது நீர்களில் நீர் தேங்கக்கூடிய வெட்டு பாத்திரங்கள், கொள்கலன்களை அகற்றி அப்புறப்படுத்த வேண்டும். பொதுமக்கள் தங்களது வீட்டுச் சூழலை தினமும் அரமணத்தியாளங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சேகரிக்கப்படும் குப்பைகளை நீர் தேங்காத வண்ணம் முறையான வழிகளில் அழிக்க அல்லது அப்புறப்படுத்தல் வேண்டும். சமீபத்திய கள ஆய்வுகளில் 1500க்கும் மேற்பட்ட வீடுகளில் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. விதிகளுக்கு புறம்பாக இருந்த பல வீடுகள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்கள், அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் மத நிறுவனங்களில் டெங்கு குழம்பிகள் பெருகுவதற்கான இடங்கள் கண்டறியப்பட்டு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. டெங்குவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சுய தூய்மை கூட்டு பொறுப்பு மிக அவசியமானதாகும். இலங்கையின் வட மாகாணத்தில் ஒட்டுமொத்தமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டாலும் மன்னார் மாவட்டத்தில் குறிப்பிட்ட அளவு சில சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவுகளில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. முசனி மற்றும் மாந்தை மேற்கு ஆகிய சுகாதார மருத்துவ சேவைகள் பிரிவுகளில் அதிகளவான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். மன்னார் நகர் பகுதிகளில் 23 நோயாளர்களும், நானாட்டான் பகுதிகளில் கடந்த காலங்களில் அதிகமான நோயாளர்கள் இருந்த போதிலும் இந்த தடவை 10 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். மடுப்பகுதியில் 6 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் உங்களுக்கும் உங்கள் சுற்றியுள்ளவர்களுக்கும் பாதுகாப்பாக வைத்திருக்கவும் வீட்டு சுற்றிலும் தண்ணீர் தாங்காமல் பார்த்துக் கொள்வதும் அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவக்காற்றினிடையால் நாட்டில் இன்று பல மாகாணங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. இந்த எச்சரிக்கை நிலை இன்று தொடக்கம் நாளை காலை 11 மணி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய மத்திய வடமத்திய மாகாணங்களிலும் மற்றும் இரத்தினபுரி ஹம்பாந்தோட்டை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாளுக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் வாழும் பொதுமக்கள் மற்றும் வாகன சாரதிகள் கடத்தொழிலாளர்கள் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாராபுரம் பிரதான வீதியில் சட்டவிரோதமான முறையில் முச்சக்கர வண்டி கொண்டு செல்லப்பட்ட 2 மாடுகளை மன்னார் போலீசார் நேற்று சனிக்கிழமை காலை மீட்டுள்ளார்கள். திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இந்த 2 மாடுகளும் மறைமுகமாக வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு வந்த நிலையில் மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி உப போலீஸ் பரிசோதகர் தலைமையிலான போலீஸ் குழுவினர் தாராபுரம் பிரதான வீதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது முச்சக்கர வண்டிகளில் கொண்டு செல்லப்பட்ட 2 மாடுகளை தடுத்து நிறுத்தி சோதனை செய்துள்ளார்கள். இதன்போது சட்டவிரோதமான முறையில் கொண்டு செல்லப்பட்ட 2 மாடுகளும் மீட்கப்பட்டதுடன் அவற்றை ஏற்றிச் சென்ற நபரும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் மன்னார் எமிலி நகர் பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் அவர் மன்னார் பகுதியில் போலீஸ் கான்ஸ்டபிளாக கடமையாற்றியவர் என்பதுடன் தற்போது தற்காலிகமாக பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 இருப்பதாகவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தற்போது மன்னார் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். மாடுகள் எங்கிருந்து திருடப்பட்டன, அவற்றை எங்கிருந்து கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டது, சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்புள்ளதா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் வாழும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தேசிய அடையாள அட்டை எவ்வாறு முக்கியமோ அதேபோன்று எதிர்காலத்தில் டின் இலக்கமும் கட்டாயமாக ஒன்றாக மாறும் என வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் AGA சுவாமிநாதன் சர்மா தெரிவித்துள்ளார். நாட்டில் வாழும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தாங்கள் வசிக்கும் பிரதேசத்தில் உள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்கள அலுவலகத்தில் தங்களுக்குரிய டின் இலக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இவ்வாறு இல்லாவிடில் அரசு சேவை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் வங்கியூடாகவும் இதனை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஏனைய அத்தியாவசியமான சேவைகளை தேசிய அடையாள அட்டையை விடவும் இந்த டின் இலக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வெல்வெட்டு துறையில் விடுதலை புலிகளின் தலைவர் இல்லத்தை நாட்டுக்கு வந்த மலேசியா சுற்றுலா பயணிகள் இன்று பார்வையிட்டதுடன் அந்த சுற்றுலா பயணிகள் செய்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் இல்லத்தை பார்வையிட்ட மலேசியா சுற்றுலா பயணிகள் ஒவ்வொருவரும் அந்த இடத்திலிருந்து சிறு சிறு கற்களை அல்லது மண்ணையோ தம்முடன் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. கடல் கடந்து வந்து விடுதலை புலிகளின் தலைவர் இல்லத்தை பார்வையிட்டதுடன் அங்கு வந்து சென்றதன் ஞாபகமாக கற்களையும் மண்ணையும் மலேசியா சுற்றுலா பயணிகள் எடுத்துச் சென்றமை தமிழர்களின் மனங்களில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டது. கொழும்பில் உள்ள தாமரை கோபுரம் நேற்றிரவு சிவப்பு, வெள்ளை மற்றும் நீல நிறங்களாக காட்சியளிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் 250வது பிறந்த தினத்தையும் ஃப்ரீடத்தின் 250வது பிரதிபலிக்கும் வகையில் குறித்த நிறங்களில் மின்விளக்குகள் ஒளிரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியது போல் அமெரிக்காவின் கதை அனைவரையும் சுதந்திரமானவர்களாக மாற்றுவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசிலிருந்து விலகும் எண்ணம் தமக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் நேற்று முற்பகல் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக சென்றிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக தான் செய்த சேவை போதாது எனவும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை எண்ணி வருந்துவதாகவும் மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். ஜோசித உட்பட குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது குறித்து மஹிந்தாவிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போது அரசாங்கத்துக்கு வேறு யாரும் இல்லை என்பதனால் எங்களை ராஜபக்ச பிடித்துக் கொள்வதாக மஹிந்த பதிலளித்துள்ளார். நாங்கள் மக்களோடு இருக்கின்றோம் என்பதை இவ்வாறான நிலைமைகளுக்கு ஒரே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து நாட்டு மக்களுடன் பயணிப்போம், அரசியலிருந்து ஒருபோதும் விலகப் போவதில்லை என்று மஹிந்தா கூறியுள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு நாமல் களமிறங்க உள்ளதாக பதிலளித்துள்ளார். அரசாங்கம் தான் செய்து கொண்ட உடன்படிக்கைகளின்படி இராணுவ வீரர்களுக்கு பொய் குற்றச்சாட்டுகளின் கீழ் சிறையில் அடைத்து உலகளாவிய புலிகள் வலையமைப்புகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார்.
அவர் இது குறித்து ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில், இதற்கு முன்னர் கடற்படையின் முன்னாள் தளபதி நிஷாந்த் உலகேதென்று மற்றும் கடற்படை புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதன் பின்னர் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலா மீது பொய்க்குற்றச்சாட்டை சுமத்தி சிறையில் அடைத்துள்ளார்கள். தற்போது வசந்த கர்நாகுடவிடம் விசாரணைகள் நடத்தி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி உலகளாவிய புலிகள் வலையமைப்புகளுக்கு அந்த மகிழ்ச்சியை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கிறது. மறுபுறம் மக்களுக்கு உள்ள எந்த ஒரு பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாத பாலடைந்த தொடர்ந்து பாதையை புறணமித்து கண்டு கேண்டிக்கு தொடர்ந்தை அனுப்பக்கூட முடியாத பழைய பேருந்து நிலையங்களுக்கு வண்ணம் பூசி மகிழ்ச்சி அடையும் ஒரு மந்தமான அரசாங்கமே நாட்டில் உள்ளது. தங்களுக்கு சவாலாக அமையக்கூடிய நபர்கள் இலக்கு வைத்து பழிவாங்குவதையே இந்த அரசாங்கம் தற்போது செய்து வருகிறது. இதன் மூலம் மக்களின் பேச்சு சுதந்திரத்தை முடக்கவே பார்க்கின்றார்கள். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியான ஷானி அபேசகர் போன்ற தேசிய மக்கள் சக்தியின் மேடைகளில் இருந்தவர்களை பயன்படுத்தியே காவல்துறை மூலமாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது. அரசாங்கம் தங்களுக்கு சாதகமாக செயற்படுத்தப்படும் நீதிபதிகளில் ஓய்வு பெறும் காலத்தை நீடித்துக் கொடுத்து நீதிமன்ற கட்டமைப்பை தங்களுக்கு தேவையானவாறு பயன்படுத்த முனைகிறது. எவர் மீதாவது பொய் குற்றச்சாட்டுகளை உருவாக்கி அவர்களை கைது செய்து மக்களின் கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதே இவ் அரசாங்கத்தின் இறுதி நோக்கமாகும் எனவும் விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக தண்டவாளமின்றி வீதி வழியாக பயணித்த புகையிரதம் காண்போரை ஆச்சரியத்துக்குள்ளாக்கியுள்ளது. இலங்கை புகையிரத சேவை வரலாற்றில் முதல் முறையாக ஜூன் 3, 2026 அன்று தண்டவாளங்கள் எதுவுமின்றி பிரதான பொது வீதி வழியாக புகையிரத என்ஜின் ஒன்று சவாலான முறையில் ஏற்றிச் செல்லப்பட்டது. கேண்டி பிரதேனியா பகுதியில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. பொது வீதியில் உள்ள பாலம் வழியாகவும் நாட்டின் மிக நீளமான மகாவலி கங்கை ஆற்றி கடந்து செல்லும் முதலாவது புகையிரத என்ஜின் இதுவாகும். தண்டவாள பாதைகள் இல்லாதால் பிரத்யோக பாத ஊதிகள் மூலம் இந்த என்ஜின்கள் பாதை வழியாக நகர்த்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகிய இருவர் தொடர்பில் கொழும்பில் உள்ள பிரதான நீதிமன்றம் ஒன்றில் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராயபக்ச முன்னிலையாகி நிகழ்நிலையில் சாட்சியம் அளிக்க யாழ் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் கொழும்பு நீதிமன்றத்தில் திகதி குறிப்பது மொழிபெயர்ப்பு உத்தியோகத்தர்கள் உட்பட மேலதிக உத்தியோகத்தர்கள் தொடர்பான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை காணப்பட்ட நிலையில் வழக்கு ஆகஸ்ட் 7 திகதியிடப்பட்டுள்ளது. கடந்த 2011 அன்று மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10 யாழ்ப்பாண நகரில் நடந்த திட்டமிடப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து முதல் நாள் காணாமலாக்கப்பட்டார்கள். அடுத்த நாள் லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆள்கொணர்வு மனு 2012 மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனைத்து யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் 2012 செப்டம்பர் 19 விசாரணைகள் ஆரம்பமாகின. அந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணையின் போது கடந்த 2017 மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராயபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து கோட்டபாய மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு மன்று உத்தரவு பிறப்பித்தது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னை யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாது என தொடர்ச்சியாக கோட்டபாய ராயபக்ச தெரிவித்து வந்தார். இந்நிலையில் வழக்கு விசாரணைகளின் போது கோட்டபாய ராயபக்ச நிகழ்நிலையில் ஊடாக தோன்றி மன்றில் சாட்சியம் அளிக்க தனது சட்டத்தரணிகள் ஊடாக மன்றில் விண்ணப்பம் செய்தார். அதனையடுத்து கோட்டபாய ராயபக்ச யாழ்ப்பாணத்தில் வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பில் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு மன்று உத்தரவிட்டது. இந்நிலையில் குறித்த வழக்கு கடந்த ஜூன் 2 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டபாய ராயபக்ச நிகழ்நிலை ஊடாக மன்றில் தோன்றி தனது சாட்சியங்களை பதிவு செய்ய மன்று அனுமதித்துள்ளது. அதேவேளை கடந்த ஜூன் 19 குறித்த வழக்கு யாழ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டபாய கொழும்பில் உள்ள பிரதான நீதிமன்றங்களில் ஏதாவது ஒன்றில் நேரில் தோன்றி நீதிவான் முன்னிலையில் நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்கும் என்று கட்டளையிட்டுள்ளது. இந்நீதிமன்றங்களின் முன்னிலையாக உள்ளதாகவும் முன்னிலையாக ஏதுவான 3 திகதிகளையும் மன்றுக்கு தெரியப்படுத்துமாறும் மன்று குறிப்பிடும் திகதியில் நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாகிய நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்குமாறு யாழ் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க திகதியை பெறுவதற்காகவும் மொழிபெயர்ப்பு உத்தியோகத்தர்கள் உட்பட ஏனைய உத்தியோகத்தர்கள் தொடர்பில் ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய தேவைகள் உள்ளமையினால் வழக்கினை எதிர்வரும் ஆகஸ்ட் 7 மன்று திகதிக்கு மன்று திகதிகட்டுள்ளது.
உயர்நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கான நீதியரசர்களை நியமிப்பதை நிறைவேற்ற அதிகாரம் தாமதப்படுத்துவது தொடர்பாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என உண்மையை தேடுபவர்கள் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. பல்வேறு காரணங்களை முன்வைத்து இவ்வமைப்பு ஸ்தாபகரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி பிரேம்நாத் சி தொலபத்த விடுவித்துள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் சுயாதீனத்தன்மை என்பது ஒரு நீதியரசு தீர்ப்பு எழுதுவதில் கொண்டுள்ள சுதந்திரத்தில் மாத்திரம் தாங்கி இருக்கவில்லை எனவும் அவர்களின் தொழில்முறை வாழ்க்கையை தீர்மானிக்கும் நிறுவன கட்டமைப்பு நிலவும் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மைத்தன்மை ஆகியவற்றின் மீதே தாங்கியுள்ளது எனவும் அந்த அறிக்கையில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.